நல்லா இருக்கிற சாம்பாரில் காவா தண்ணி ஊற்றுற பாலாவுக்கு நன்றி. நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதருக்கு பின்னாலும் ஒரு வலி இருக்கும், ஒவ்வொரு வலிகளுக்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கும். சினிமாவில் தோன்றிய காலத்திலிருந்து சின்ன திரை பெரிய திரை என்று பல போராட்டங்களை சந்தித்தவர். இன்று எப்போதும் ஒரு படத்தில் தான் இருக்க மாட்டோமா என்று பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் இவரை தேடுவார்கள். காமெடி ஆனாலும் கனத்த கதாபாத்திரங்கள் ஆனாலும் கதை நாயகன் ஆனாலும் எப்போதும் மக்கள் ரசிக்கும் நடிகராக 300 படங்களை தாண்டிய பெருமைக்குரிய நடிகர் யோகி பாபு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். ஆர்பி டாக்கி சார்பில் ரமேஷ் பாபு தயாரித்து பாக்ஸ் ஆபீஸ் ஸ்டுடியோஸ் சார்பில் ஜெகன் பாஸ்கரன் இணைந்து தயாரித்து ஜியோ ஹாட்ஸ்டார் வழங்கி சுரேஷ் கங்கையா இயக்கத்தில் கெனத்த காணும் படத்தின் நன்றி தெரிவிப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது யோகி பாபு அவர்கள் பேசுவார்கள். சார் வாங்க சார். தயாரிப்பாளர் ரமேஷ் சார். அப்படியே எல்லாரும் கூப்பிடுங்க சார், வித்தியாசமா இருக்கும் சார், கூப்பிடுங்க சார். அப்படிங்களா? ஆமா சார். இந்த லவ்லின் ஹீரோயின் வந்திருக்காங்க. லவ்லின் வாங்க. கேமராமேன் சார் தியாகராஜ் சார் வாங்க. எடிட்டர் ராமர் சார். அப்புறம் சுபேந்தர் ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் சார் மேல வாங்க சார். ப்ரொடக்ஷன் சைடுல யார் இருக்காங்களா? நல்லா இருக்கிற சாம்பார்ல காவா தண்ணி ஊத்துற பாலாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் அப்புறம் என்னோட அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் குகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லாரும் கூப்பிட்றேன், போகும்போது பேமெண்ட். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் வந்து எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அது தப்பாகிடுது என் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின் அப்புறம் கேமராமேன் சார் தியாக சார் புகன் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் வந்து காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீம் தெரியல, அது அர்ஜுனன் 10 அந்த டீம் வந்து கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி களங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க. சத்தியமாக நான் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. தேங்க்யூ சார்.
நான் அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். சரி சார் ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம். அப்புறம் இவனே தப்பா எழுதுவான் பாலா. நான் சார் அங்க கூப்பிடுங்க. படத்தோட டீம் யாரும் இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ மேடம். நன்றி. சரி தேங்க்யூ. நீங்க உட்காரலாம். சீட் இருக்கா சார்? 2 சேர்ஸ் போடுங்க.